நுரையீரல் பஞ்சகுடன் மென்மையானதும் போடுவான். இன்னைக்கு வீடியோ எடுத்த மாதிரி தான், இன்னைக்கு வீடியோ வராது. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா. அதனால எல்லாருமே கற்பா இருந்துடலாங்கிற, ரேசிசம் வேண்டாங்கிற. இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? ரேசிசம் பழகு. விட்டுருக்கவே மாட்டேன். இப்போ வலிக்கும், கல்யாணம் பண்ணியிருப்பேன். லைஃப் செட்டில் தாங்குறா வச்சு. வேற என்னடா வேணும் சொல்லு. ஆனா அதுதான் இல்லையே. லவ் இருக்கு இல்லையா? எனக்கு அம்மா வெறுப்பெல்லாம் இல்ல, வெறுப்பெல்லாம் இல்ல. ஆனா இவன் தான் எனக்கு வெறுப்பு இருக்கு. அது வந்து லைஃப்லயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது முடிச்சு அதை விட்டுரு. ஆனா இவெல்லாம் எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. என்னோட ஃபீலிங், அவளுக்காக இருக்கிற ஃபீலிங் வந்துட்டு பாவம்ன்ற ஃபீலிங். அது இருக்கு. அந்த டைம்ல வந்து அது புடிச்சும் பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். கன்ஃபியூஷன். இல்லடா, உண்மையை சொல்ல போனா ஏன் பிடிச்சது அதான் ரீசன். எதுனால பிடிச்சதே உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பிடிச்சிருக்கும். உண்மையை சொல்ல போனா சரி ஓகே, ஒரு விதத்துல நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டுதான் போச்சு. அதான் ஓகேவும் சொன்னேன். பிளஸ் என்கிட்ட வந்து பேசினா நான் பேசாம இருக்க மாட்டேன் யாரும். அந்த டைம்ல தான் வேற ஒருத்தி வந்து சரி உன் மனசு சொல்றா. தோலா 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 இவரு ஆகரிச்சுடாவா ஆகரிச்சுனாவும் மத்தனா அதான் ஹீரோயின். மத்தனா அவதான் ஹீரோயின். ஓ அவளா? ஆமா, அந்த படம் ஏன் அப்படிங்கன்னா, ஒரு ஜெயில இருந்து ஒருத்தன் வருவான். அவன் வந்துட்டு அவனை நம்பி இந்த கை கால் வராதவங்க இந்த வீடியோக்காக நீ கஷ்டப்பட்டு உண்மையா பேசு. சரி, அந்த படம் ஏன் அப்படிங்கன்னா ப்ரோமன்ஸ். என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட், அவன் ஜெயில இருந்து ஒருத்தர் வராரு, ஜெயில இருந்து வந்த மாதிரியே பேசுறேன். சுத்தாலும் ரொமான்ஸ்லயே நிக்கிறாங்க. வேறில இருக்கடா அசிங்கம் பிடிச்ச. ஏன்டா நீ அப்ப எனக்குள்ளேயே இருக்க? நீதான் இருக்க. டேய் ரொமான்ஸ் ப்ரோமன்ஸ். இப்ப நம்ம நட்பா இருக்கோம். சொல்லு. இப்ப நம்ம நட்பா இருக்கோம்ல, இப்ப நம்ம 3 பேர் எப்படி பேசுறோம், இது நம்ம ஃப்ரீயா பேசிக்கிறோம். அதே மாதிரி அவனும் ஃப்ரீயா இருந்திருக்காங்க. என்னன்னாலும் பேசிக்கிறானுங்க, எதுனாலும் பேசிக்கிறானுங்க. அது உண்மையில இல்லையா? அண்ணன் தானே பேசுறாரு. ஆனா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. கார்த்தியும் ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையுமே. எதையுமே ஷேர் பண்ணாமல இல்ல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறான். பர்டிகுலர் சீன் பாத்தீங்கன்னா, இந்த பாரிஸ் போவாங்கல்ல. ஆமா, பாரிஸ் போயிட்டு சீன் இந்த ஊரு பாக்குற மாதிரி எல்லாம் நம்ம நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையிலேயே நாகார்ஜுனோட லைஃபா அனுஷ்கா அந்த படத்துல? அந்த படம் பாத்துட்டீங்களா? படமே நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலா. அது நாகார்ஜுனா வந்துட்டு லவ் பண்ணிருப்பான் அந்த படத்துல அனுஷ்காவா. அது ஆக்சிடென்ட் முன்னாடி பாரிஸ் வந்து கிளம்புறோம் அப்படின்னு அந்த நைட்டு இவங்க ரேஸ் வருவாங்க. ஆக்சிடென்ட்ல ஒரு ரேஸ் வரும். அந்த ரேஸ்ல போயிட்டு ஜெயிப்பாங்க. ஸ்ரேயா கூட்டு வந்துடுவான் தெரியுமா? ஸ்ரேயாவா? பாண்டிச்சேரி போயிட்டு ஸ்ரேயாவை கூட்டு வந்து விட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை ஜாலியா இருக்கும்னா. அந்த படத்துல இருந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா, வாழ்க்கையில நமக்குன்னு யாராச்சும் ஒருத்தங்க அன்பு காட்டுறவங்க இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஃபினிஷ். சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் இருக்கும்ல, கட்டத்து தமிழ், சொன்னாலே இளையராஜா அந்த பறவை எங்க இருக்கிறாய் அதுக்காக இவன் சொல்றான், அப்படிலாம் கிடையாது. அது உண்மையிலே நல்ல படம். ரொம்ப ராவா இருக்கும். எதுவுமே பணக்காரத்தன்மை இதை காட்டிக்கிட்டே மாட்டாங்க. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்துட்டு அந்த டெசர்ட் மாதிரி இருக்கிறது பார்த்தது நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனக்கே இந்த படத்தோட இப்ப தோணுது,
ஏன் நான் சொல்லல பேசுங்க. சரி பேசு பேசு. பேச யார் ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஐடில வேலை செய்யறவன் இந்த ரோட்ல புடிச்சு ஏதோ அடிச்சுட்டு இருப்பான். அவனோட உண்மையான பேர் வேற என்னமோ இருக்கும். ஐடி ஜாபுக்காக வேற ஏதோ பேர் மாத்தி புடிச்சு ஏதோ அடிச்சுட்டு இருப்பான். தமிழ் டீச்சரா இருக்கும் அந்த படத்துல. அது ஒரு ஆர்வம் தான் அவனுக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சு தமிழ்ல இது அந்த சார்ந்ததான் எந்த வேல்யூ இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 40,000 ரூபாய் கொடுத்தா உன் பேர் மாத்திருவல நீ 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்க அம்மா மாத்திருவல நீ சொன்னியா அது இருக்கும். இங்க இதுல இருக்கியா ஷேர் பண்றான். I love you so much, Mani. அவ்வளவுதான். ஸோ கட்டது தமிழ் எனக்கு கட்டுறது தமிழ். தமிழ் அவன்கிட்ட கூட என்னன்னா என்ன படம் சொல்ல போய் நான் சொல்லிட்டா சொல்லு. பாக்ஸிங் எனக்கு நீதான் வாரியார அது செகண்ட் ஃபிலிமா வச்சுக்கலாம். சும்மா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து எப்பவுமே டிஸ்பங்க இருந்தோம். இருங்க அநேகன் அநேகம்லாம் அது ஒரு பிடிக்கும். அது அவளுக்கு பட் மூவின்னு பார்த்தா தனி ஒருவன். தனி ஒருவன் நீங்க தான் பார்ட் போயிட்டு போயிட்டு இருப்பீங்க. பார்ட் 2க்கெல்லாம் ஆமா ரொம்ப அவன் வந்து விட்டு அந்த செகண்ட் ப்ரோமோ விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2023 வந்தது. நடக்காதுன்னு நினைக்கிறேன். நடக்காம இருக்கிறது நல்லதுதான். அது ரொம்ப டெலிட்டிவ் சீன்லாம் கூட வந்துச்சு நிறைய. அது நான் கூட பயங்கரமா இருந்திருக்கும். பட் அது தேவையில்லாததான். அவன் டெலிட் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு இல்ல. அவன் பின்ன அந்த சிப்பை வயிற்றுல முழுங்கி வயிற்றுக்குள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்ற சீன் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலா அவன் முழுங்கல அதை எடுத்து அவன் அந்த அந்த புஷ் புல்லுன்னு அவனுக்கு பண்ணுவானுங்க ட்ரைனிங்ல. அந்த ஜனான்ற கேரக்டரும் அவனும் வந்து ட்ரைனிங்ல வந்து அந்த லத்தியை புடிச்சிட்டு புஷ் புல்லுன்னு பண்ணுவானுங்க. ஸோ அந்த சிப் எடுத்து அந்த எஸ்டி கார்டு எடுத்து அதே லத்தி தான் அங்க இருக்கும். அவன் அந்த சித்தார்த்த அபிமன்யுங்கிறவன் வந்து அவன் இங்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வாயிலிருந்து எடுத்து அந்த கட்டைக்கு நடுவில் கோடு இருக்கும் பாரு, அந்த கோட்ல சொருகி வச்சிருப்பான். அவன் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தூக்கி போடும்போது அந்த கட்டை போய் இடத்துல விழுந்திருக்கும். அவன் வந்து மித்திரன் அவன் செத்ததுக்கு அப்புறம் வந்து அவன் எடுத்தது பார்க்கும்போது அந்த கட்டையை பிடிக்கும் போது அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த ட்ரைனிங்ல அவனுக்கு எடுக்கும்போது புஷ் புல்லுன்னு பண்ணுது. அப்ப வந்து அந்த கட்டை நடுவில் இருக்கிற லைனை வந்து புல் பண்ணுவான். புல் பண்ணும்போது அந்த எஸ்டி கார்டு வெளியே விழுகும். என்ன நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பேசுறதுக்கு என்ன இல்ல. சரி, அனிருத்னா நமக்கு ஃபேவரட். அந்த டெலிட்டட் சீன்ல என்ன வச்சிருப்பான் அப்படின்னா அவன் வந்து அந்த முழுங்கிருப்பான். அது வந்து அது கொஞ்சம் ஓவரா இருந்தது. அது என்ன அட்டாப்சியா அது பண்ணும்போது அதான் ஃபுல்லா பாப்பானுங்க எப்படி இறந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுல இருந்து அவன் எஸ்டி கார்டு அது வந்து கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அது எடுத்தது நல்லதுதான். இங்க வச்சிருந்தது அவன் ப்ரோஆக்டிவா எடுத்து அது உள்ள சொருகி விட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவன் அந்த புஷ் புல் ஞாபகம் வந்து புல் பண்ணும்போது அந்த எஸ்டி கார்டு வெளியே கொடுக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீன் இந்த படத்துல சொல்லணும்னா அப்படி இல்ல. ஒரு சீனுமே ஸ்பெசிஃபிக்கா இந்த டெலிகேட் சீனு மற்றதுனால சொல்றேன். அந்த கிளிப் வந்து சாதாரணமா என்ன நினைப்போம் நம்ம, சரி ஒரு சீன் ஃபில் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையவே ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய சீன்ல வந்து அவன் ரிவீல் பண்ணுவான். அந்த புஷ்புல் ட்ரைனிங் கூட அவனுக்கு லிங்க் ஆகி அது அவனுக்கு டக்கு ஞாபகம் வந்து அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா அவனுக்குள்ள வச்சிருப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு தோணி எடுத்து பார்த்தா அதை அவன் வச்சிருப்பான் சாகருக்கு முன்னாடி. ஆனா அந்த டெலிட்டட் சீன்ல ஒரு நல்ல டயலாக் வரும், அதை வச்சிருந்துருக்கலாம். என்ன டயலாக்னா நயன்தாரா வந்து சொல்லுவான் என்னன்னா, இப்படி எல்லாம் பண்ண அவனை சொல்றதா இல்ல இப்படி எல்லாம் அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீ அதை போய் கண்டுபிடிச்ச பாரு உன்ன சொல்றதான்னு தெரியல அப்படின்ட்டு. அவனும் அப்படி யோசிச்சு முழுங்கியிருக்கான். இவன் வந்து முழுங்கினாலே எடுப்பான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் முழுங்கியிருக்கான். இவனும் போய் அதை எடுக்கிறான். அந்த டைலாக் இங்கே கூட வச்சிருந்துருக்கலாம். அது ஒண்ணு மட்டும் டெலிட்டட் சீன்ல வந்து கொஞ்சம் எடுத்து இங்க வச்சிருக்கலாம். மற்றபடி டெலிட்டட் சீன் வந்து டெலிட்டட்ல இருந்ததே ஓகே தான்.
ஏன்னா ஜென்ரல் சீன்ல இருந்தது வந்து சித்தார்த்தா அபிமன்யுவோட இன்ட்ரோ தான். அவன் அந்த சமோசா பப்ஸ்ல திருடுறது அது எல்லாமே அவனுக்கு ஓவர் வெயிட்டேஜ் ஆயிடுச்சு ஒரு சீன்லயே. சரியா? அதான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீன் சொன்னா படத்தையே வந்து சீனா பிரிச்சு எல்லாத்துலயுமே சொல்ல கேட்டான். ஏன் அவனை கண்டல தண்ணி வரை விட்டுவே வந்தாலே ஓகே ஒன் மாதிரி தான் இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இருக்காது, வாய்ப்பே இல்லைன்ற நான் எந்த செகண்ட் பார்ட்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரிலாம் இருந்ததே இல்லை. அது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி வராதுன்னு இருக்கிறது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். கேட்டா இந்த வில்லன் இந்த அந்த வில்லன் கேரக்டர் இப்ப வரைக்கும் பேசப்படுது. இப்போ சும்மா இதுல எல்லாம் போடுவானுங்க மீம்ஸ்ல எல்லாம், விச் இஸ் தட் ஒன் மூவி யூ வில் வாட்ச் இட் ஃபார் த லைஃப் டைம் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து எடுத்து பார்த்தா மங்காத்தா, அப்புறம் துப்பாக்கி, கத்தி இதெல்லாம் இருக்கும். நான் ஸ்வைப் பண்ணுவேன், எவன் போட்டிருக்க மாட்டானான்னு ஸ்வைப் பண்ணா அந்த படம் இருக்கும். இது நீங்க தான் போட்டு வேற ஏதாவது போட்டிருப்பான், நம்மக்கெல்லாம் கமெண்ட் பண்றது எவனாவது ஒருத்தன் போட்டு வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தா அவரு ஆனா போன போஸ்ட் போட்டோன்னு பார்த்து இருக்காரு. ஒரு 1 hour எவனாவது ஒருத்தன் போட்டிருப்பான் 1 அப்படின்ட்டு. ஸ்டோரி மானை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு உள்ள வச்சிட்டாங்கோ. என்ன கதைன்னு கேட்டா அவன்